தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 22/1/2024 திங்கட்கிழமை மிருகசீரிஷ நட்சத்திரம் நாள் முழுவதும் இருக்கிறது. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, இந்த யோக வகையில் கூட்டுக்கிரக யோகம்னு இருக்கு. அதாவது கூட்டாளியை பொறுத்து சிலருக்கு வாழ்க்கை மாறும். நல்ல கூட்டாளியாக இருந்தால் அவருக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும். இப்போ கூட பாருங்க, அரசியலில் கூட்டணியில் வெற்றி பெறுறாங்க. கூட்டணி அவங்களுக்கு ஏற்ற ஆளுகளை சேர்த்துக்குவாங்க. அப்படி கூட்டணி வெற்றி பெறுது அப்படின்னா அந்த கூட்டு கிரகம் யோகமும் அதே மாதிரி எந்த கிரகத்தோட சேர்ந்தா நம்ம வாழ்க்கையில வெற்றி பெற வைக்கும்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஜாதகத்தில் சில கிரகங்கள் சேரக்கூடாது. பகை கிரகம் சேர்ந்துச்சுன்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்காது. நட்பு கிரகங்கள் சேரலாம், உச்சமான சில கிரகங்கள் சேரலாம். சூரியனோட ராகு சேர்ந்தா திருப்தியாக இருக்காது. அந்த இடத்துக்குள்ள பலன்கள் பூரா சரியாக நடைபெறாது. சனியோட செவ்வாய் சேரக்கூடாது, வியாழனோட சுக்கிரன் சேரக்கூடாது. ஆனால் இன்றைக்கு பாருங்க, புதனோட சுக்கிரன் தனுசுல சேர்ந்திருக்கு. இன்றைக்கு ஒரு குழந்தை பிறந்தால் அதுக்கு புத சுக்கிர யோகமும் இருக்கு. அது மட்டுமல்ல, சுக்கிர மங்கள யோகமும் இருக்கு. அப்படி கூட்டுக்கிரக யோகத்தில் எதோட சேர்ந்தா என்ன பலன் அப்படிங்கிறத பற்றி ஏராளமான கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஜோதிட சாஸ்திரம்ங்கிறது ஒரு பெரிய கடல். அந்த கடலில் மூழ்கி முத்தெடுக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமம். அதில் ஒரு புதனோடு குரு இணைய புனிதவானாம். புதனும் குருவும் ஒரு இடத்துல சேர்ந்திருந்தா புனிதவானாம் புகழ் மிக்கான் வாக்கியங்கள் அனைத்தும் உண்டு. புதனோடு சுக்கிரன் இணைய இன்றைக்கு சேர்ந்திருக்கு இல்லையா, புதனோடு சுக்கிரன் இணைய புகழ்மிக்க கலைஞனாவான். மிதமான பாசமுடன் பழகும் தன்மை, மேலான பெற்றோர்க்கும் பெருமை சேர்ப்பான். புத சுக்கிர யோகம் இருந்தால் நல்ல குடும்பம் வாக்கியம், நல்ல இல்லறம் வாக்கியம், நல்ல கலைஞனாக இருப்பார், புகழ்பெற்றவராக விளங்குவார். புதனோடு சூரியனும் இணைந்தால் புத ஆதித்ய யோகம்ங்கிறது. புதனோடு சூரியனும் இணைய புத ஆதித்ய யோகமாகும். விதமாய் கலை கற்பான், விரும்பியதோர் பட்டங்கள் படிப்பால் உண்டு போட்டிருக்கோம். நிறைய பட்டங்கள் எல்லாம் பெறுவார்களாம். ஆக இப்படிப்பட்ட கூட்டுக்கிரக யோகம் உங்க ஜாதகத்தில் இருக்கான்னு பாருங்க. ஒரு கிரகம் செயல்படாட்டியும் இன்னொரு கிரகம் செயல்பட்டு அதை வளர்ச்சியடைய வைக்கும். அந்த அடிப்படையில் கூட்டுக்கிரக யோகத்தால் நன்மைகள் கிடைக்கும் என்ற கருத்தை சொல்லி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு யோகமான நாள். உதிரி வருமானங்கள் உள்ளத்தை மகிழ்விக்கும். கேட்ட இடத்தில் உதவிகளும் கிடைக்கும். வாங்கல் கொடுக்கல்கள் சரளமாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, மற்றவர்களை நம்பி நீங்கள் ஒப்படைத்த பொறுப்புகள் நல்ல விதமாக நடக்கப் போகின்றது. சுபகாரிய பேச்சுக்களும் முடிவாகும். ரிஷபராசி நேயர்களே, மாலை 5:50 வரை உங்கள் ராசிக்குள் சந்திரன் உச்சம் பெற்றிருப்பதால் காலை நேரமெல்லாம் உங்களுக்கு கலகலப்பாக இருக்கும். எனவே எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பும் உண்டு. அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். ஊதிய உயர்வும் உத்தியோக உயர்வும் எதிர்பார்த்தபடி கூட உங்களுக்கு அமையலாம். அது மட்டுமல்ல, பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும் நாள் இந்த நாள். மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மாலை 5:50 மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன். காலை நேரத்தை காட்டிலும் மாலை நேரம் சிறப்பாக இருக்கும். ஏதாவது ஒரு புது முயற்சி செய்ய நினைத்தால் நீங்கள் மதியத்திற்கு மேல் செய்வது நல்லது. மனக்கலக்கம் அகலும், பணப்புழக்கம் அதிகரிக்கும். சகோதரர்கள் உங்களுக்கு சகாயமாக நடந்து கொள்வார்கள். அயல்நாட்டிலிருந்தும் அயல் மாநிலங்களிலிருந்தும் கூட நீங்கள் செய்த முயற்சிகளுக்கு பலன் கிடைக்கலாம். பிள்ளைகளாலும் பெருமை சேரும். இந்த நாள் நல்ல நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு சனி அஷ்டமத்தில் செஞ்சிருக்கின்றார். சேமிப்பு கரையப் போகின்றது. செலவுகள் கூடுதலாக இருக்கும். தொழில்நுட்ப ரகசியங்களை வெளியில் சொல்வதன் மூலம் சில பிரச்சனைகள் உங்களுக்கு சேரலாம். வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவை. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கண்டகச்சனியின் ஆதிக்கம் இருப்பதால் உடல்நலம் சீராக அமையாது. ஏதேனும் தொல்லைகள் கொண்டே இருக்கும். மருத்துவ செலவுகள் அதிகரிக்கிறது என்று மனக்கலக்கம் ஏற்படலாம். விரயங்கள் அதிகரிப்பதன் காரணமாக ஏதாவது ஒரு புது முயற்சிகள் செய்யலாமா என்று நீங்கள் ஈடுபட்டால் அதிலும் உங்களுக்கு தடைகளும் தாமதங்களும் வரும். நட்பு கூட விரோதமாகும் சூழ்நிலை உண்டு. கவனம் தேவை. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வசதிகள் பெருக வழிபிறக்கும் நாள். வாய்ப்புகள் வாயில் தேடி வரும். வாகனத்தை கொடுத்துவிட்டு பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனம் வாங்கலாமா என்று சிந்திப்பீர்கள். பயணங்கள் உங்களுக்கு பலன் தரும். விமர்சனங்களை கண்டு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். வீடு மாற்றங்களோ இடமாற்றங்களோ நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தால் அது நடைபெறும். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று மாலை 5:50 வரை சந்திராஷ்டமம். எனவே பகல் பொழுது முழுவதும் உங்களுக்கு அவ்வளவு சிறப்பாக இல்லை. சந்திராஷ்டமம் என்பதனாலே நீங்கள் எதையும் எளிதில் செய்ய இயலாது. நினைத்தது நிறைவேறாமல் போகலாம். நிச்சயித்த காரியங்கள் நடைபெறாமல் போகலாம். மனக்கலக்கம் அதிகரிக்கும். விரயங்கள் கூடும். கவனம் தேவை. விருச்சிக ராசி நேயர்களே, இன்று காலை உங்களுக்கு கலகலப்பாக இருக்கும். மாலை 5:50 மேல் சந்திராஷ்டமம். எனவே மதியத்திற்கு மேல் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சில தொல்லைகள் வரலாம், மனக்குழப்பங்கள் வரலாம். எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறை சிந்தனைகளை மேற்கொள்ளுங்கள். நண்பர்களை நீங்கள்
கொஞ்சம் அணுகி இருக்கின்ற பொழுது கொஞ்சம் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும். சமயோஜிதமாகவும் சாதுரியமாகவும் நீங்கள் நடந்து கொண்டால் இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ள இயலும். நிதானமும் பொறுமையும் தேவைப்படும் நாள் இந்த நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு 3 கிரகங்களின் சேர்க்கை கூட்டு கிரக யோகம் இருக்கிறது. சொல்லும் சொற்கள் எல்லாம் உங்களுக்கு வெல்லும் சொற்களாக மாறப்போகிறது. துணையாக இருக்கும் நண்பர்கள் தோள் கொடுத்து உதவுவார்கள். கனவுகள் பலிதமாக போகின்றன. தொழில் வளம் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் நல்ல நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு இயக்கங்கள் அதிகரிக்கின்ற நாள். எதையுமே நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது. சூரிய பலம் உங்கள் ராசியில் இருந்தாலும் கூட அரசியல்வாதிகளால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் என்று நீங்கள் நம்பி ஏதேனும் செயல்பட்டால் அது அவ்வளவு சிறப்பாக அமையாது. எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாமல் ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். 2இல் சனி இருப்பதனால் வாக்கு கொடுத்தாலும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. எனவே பொருளாதார நெருக்கடியை முன்னிட்டு கைமாற்று வாங்கும் சூழல் கூட இன்று உண்டு. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சனியின் ஆதிக்கம் நன்றாக இருக்கிறது. எனவே வேலை வாய்ப்பு சிறப்பாக இருக்கும். தொழில் முன்னேற்றம் உண்டு. வியாபாரத்தில் கூட வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கலாம். 2இல் ராகு இருப்பதால் பொருளாதாரம் மிகச் சிறப்பாக இருக்கிறது. எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் உங்களுக்கு கிடைக்கலாம். பயணங்களும் பலன் தரும். அதே நேரத்தில் உங்களுக்கு மாற்றினத்தவர்கள் ஒத்துழைப்போடு ஒரு கூட்டு முயற்சியில் நீங்கள் ஈடுபடுவீர்கள். அந்த முயற்சி பலன் தரும். மீனராசி நேயர்களே, ஜென்மத்தில் ராகு. உத்தியோக மாற்றங்கள் உறுதியாகலாம். ஊர் மாற்றங்கள் உறுதியாகலாம். உழைப்புக்கேற்ற உத்தியோகம் கிடைக்கவில்லையே, இந்த வேலையில் ஏன் இருக்கின்றோம், வேறு வேலைக்கு செல்லலாமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். அந்த சிந்தனைக்கு நல்ல முடிவு கிடைக்கின்ற நாள் இந்த நாள். நல்ல நிறுவனங்களிலிருந்து கூட உங்களுக்கு அழைப்புகள் வரலாம். அதை வாய்ப்புகளை உபயோகப்படுத்திக் கொள்வது நல்லது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.